ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகியில் தோசை, இட்லி, கஞ்சி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி ராகியை வச்சு ஒரு ஸ்மூத்தி ரெசிபி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டாயப்படுத்தாமல் இதை கொடுத்துடலாம். இதுக்கு முதல்ல எப்போவுமே நம்ம யூஸ்வலாக ராகி கஞ்சி காய்ச்சற மாதிரி நம்ம 2 டம்ளர் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது இன்னும் கூட ஒரு 1.25 கூட நீங்கள் எடுத்துக்கலாம், 1.25 டேபிள் ஸ்பூன் ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா இதை கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கலாம். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தியாக கொடுக்கும் பொழுது கம்முன்னு சாப்பிடுவாங்க. கஞ்சியாக குடினா அதை குடிக்க மாட்டாங்க. உப்பு போட்டோ இல்லை சர்க்கரை போட்டோ பாலில் கொடுத்தா கூட இப்போ சில பிள்ளைங்க அதை குடிக்காதுங்க. இது உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. அந்த ஸ்மூத்தி ரெசிபியை தான் இப்போ இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பசங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்ருவாங்க. இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஃபுல்லாகவே இதை நல்லா சேர்த்துட்டேன் நான். இது கூடவே 1/4 கப்பு பால் இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதையும் நம்ம இதை கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு செவ்வாழை, நல்ல கனிஞ்ச செவ்வாழையை நான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செவ்வாழை தான் சேர்க்கணும்னு இல்லை, செவ்வாழை உடம்புக்கு நல்லது. கால் வலி, இது லேடிஸ் கூட சாப்பிடும்போது ரொம்பவே ஒர்க்கிங் விமனுக்கெலாம் நல்லது, நின்றுக்கிட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம். அதனால தான் நான் இந்த பழம் சேர்க்குறேன். நீங்கள் வேறு எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 பேரிச்சம்பழம், ஒரு 4-5 பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாதாமை ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா அரைப்படும். சேர்த்துட்டு ரெடி பண்ணோம்னா நம்ம ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆகிடும். ராகி ஸ்மூத்தி உண்மையிலே இது பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. மேலே கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கோங்க, ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு. கூடவே மேலே கொஞ்சமாக நட்ஸை சீவி சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். பிள்ளைங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நினச்சி சூப்பராக குடிச்சிருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.